பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் அப்பா கிட்ட, அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்டேன். பணம்லாம் எதுவும் இல்லடா, வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாருன்ட்டாரு. வேற வழி இல்ல, பிடிக்கலனாலும் வேலைக்கு போய் மாசம் மாசம் கொஞ்சம் பணத்தை சேர்த்த பணத்தை வச்சு ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு ஆரம்பிச்சா, என்ன வேலையை விட்டு பிசினஸ் ஆரம்பிக்க போறியா? பிசினஸ் பண்றவனுக்கு எவன்டா பொண்ணு கொடுப்பான்? நீ ஒழுங்கா வேலைக்கு போ, அப்பதான் கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணு கிடைக்குனாங்க. கல்யாணமும் முடிஞ்சது. என் ஒய்ஃபு கிட்ட இப்ப ஏதாவது பண்ணலான்ட்டு, மா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறமான்னு. பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேக்குறா. சாஃப்ட்வேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்ட்டா. நான் எப்ப பிசினஸ் பத்தி பேச்சு எடுத்தாலும் சரி, வீட்டுல இருக்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு, இவன் கையில பணம் வச்சிருக்கிறதுனால பிசினஸ் பிசினஸ்ன்றான். நீ முதல்ல ஒரு வீட்டை வாங்கு, அப்பதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்கன்னு சொல்லி இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு இனிஷியல் பேமெண்ட் காட்டுச்சு. ஒரு வீட்டை வாங்க வச்சுட்டாங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறது பூரா அதுக்கே போயிடும். நமக்கு ஏதாவது செலவு பண்ணா கூட யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப வேலையும் இல்லை, வேலை வேற இன்ட்ரெஸ்டும் இல்லை. ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் பேங்க்ல கட்ட யாரும் தரமாட்டேங்கிறாங்க. 2 மாசம் இஎம்ஐ கட்டல. யாருக்கோ இஎம்ஐ கட்டுறதுக்காக வேலை பார்க்கற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு புரியல. ஒருவேளை இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போய் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டி இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுறதா, இல்ல எது நடந்தாலும் பரவாயில்ல நம்ம நினைச்சபடிதான் வாழணும் வாழ்ந்துட்டு போறதா? எந்த பக்கம் வரும்? இருட்டுல கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி.